தமிழ் தாய் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற செய்தி மூலயமா இன்னைக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவ மிஞ்சின சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறோம். குருவ மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சித்தர் உலகத்தை போவோமே, சித்தர் உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சித்தர்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடுவோம். அறிவும் நன்றாக குருவாழ்க குருவே துணை. சித்தர்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலையாய சித்தர், கும்பமணி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களே முதன்மையான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேரையர் சித்தர், இது நம்ம அகத்தியர் சித்தரை சொல்லலாம். இப்போ சித்தர்களே பார்த்தீங்கன்னா அகத்தியர் இருக்காரு, போகர் இருக்காரு, மச்சமுனி இருக்காரு, கோரக்கர் இருக்காரு, சட்டமணிநாதர் இருக்காரு, சுந்தரானந்தர் இருக்காரு, கொங்கணர் இருக்காரு. இப்படி எல்லா சித்தர்களும் நிறையா பேர், ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து உள்ளே போயிருக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு 18 சித்தர்கள் வரைக்கும் மேக்சிமம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, திருவள்ளுவர் குருவே மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள தலைப்பு. திருவள்ளுவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்க, தெய்வ புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவருக்கு வந்து குருநாதராக வந்து அகத்தியரை தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க எல்லா சித்தரேடுகள்லையும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி குருவ மிஞ்சின சிஷ்யனா இவர் ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ துறவரம், இல்லறம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இல்லறத்துல இருந்து ஒரு நபர் வந்து துறவரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா அவர் என்னென்ன கடமைகளை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு. அப்போ என்ன வரமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணம் முடிச்ச நபர், ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய நபர் துறவரத்துக்கு போகும்போது யார் யார்கிட்ட அவர் ஆசி வாங்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த துறவரத்துக்கு போகக்கூடிய நபருடைய தாய் தகப்பனார் உயிரோடு இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். தன்னுடைய மனைவி காலிலையும் விழுந்து அவங்க மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணணும் தன்னுடைய கணவருக்கு. இப்போ கணவர் போய் மனைவியோட காலில் விழுவதாரு அப்படின்னா மனைவி வந்து மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணணும். அதாவது விபூதி பூசி விடணும் மனப்பூர்வமாக தன்னுடைய கணவருக்கு. நீங்கள் துறவரம் மேற்கொள்ள போகிறீங்க, அந்த துறவரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் அந்த துறவரத்தில் வந்து கிடைக்கணும், நீங்களும் ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனாக மாறணும். இதுக்கு நான் மனப்பூர்வமாக அவங்கள நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. இந்த மனப்பூர்வமாக அனுப்பி வைக்கிறேன், ஏன் அனுப்பி வைக்கிறோம், ஏன் அவங்க மனப்பூர்வமாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ 2 குழந்தைங்க இருக்குது அவருக்கு, கல்யாணம் அந்த துறவரத்துக்கு போகிறவருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அவர் முறைப்படி படிப்பு, கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கணும். அந்த மனைவிக்கும் நம்மளுடைய கணவர் நமக்கு தேவையான எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்தார், இனிமே அவர் இல்லைனாலும் நம்ம என்ன செய்வோம், பிழைத்து கொள்ளலாம், அந்த அளவுக்கு அவர் பொருளீட்டி வச்சிருக்காரு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரணும். அப்போனா தான் மனப்பூர்வமாக அவங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போவோமே. கொங்கணர் சித்தர் இருக்காரு. கொங்கணர் சித்தர் வந்து சில தவங்கள் பண்ணிட்டு சில அமானுஷ்யமான சக்திகள் நிறையா வாங்கிட்டு ஒரு ஊருக்கு பாதை வழியாக வந்துட்டு இருக்காரு. வரும்போது ஒரு ஆத்தங்கரையில் பொழுது காலையில் விடிஞ்சிருச்சு. ஆத்தங்கரையில் போய் ஒரு குழியில் போட்டு அரசமரத்து பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டு நல்லபடியாக பயபக்தியாக வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கொக்கு வந்து மேலே பறந்து போன கொக்கு வந்து எச்சம் போட்டுருது. யார் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கணர் சித்தர் மேலே எச்சம் போட்டுருது. எச்சம் போட்டோன்னே இவருக்கு ரொம்ப கோபம். என்னடா இப்போ தான் சுத்தமாக நம்ம குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம், திடீர்னு கொக்கு வந்து எச்சம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொக்கை முறைச்சு பார்த்தாரு. கொக்கு எரிஞ்சு செத்து வந்துச்சு. அப்போ அதை முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அவர் நடந்து ஒரு 10 கிலோமீட்டர் அங்கிட்ட வந்துட்டார். வந்தானே ஒரு ஊர் தென்படுது கண்ணில் இவருக்கு. அப்போ ஊர் தென்படும் போது அந்த இடத்து வழியாக வர்றாரு. வந்தோடனே அந்த ஊர் தென்படும் போது அந்த வீதி வழியாக வராரு. வந்தோடனே இவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, வீட்டை பார்த்தானே, சரி இந்த வீட்டில் சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ திருவள்ளுவருடைய வீடு அது வந்து. திருவள்ளுவருடைய மனைவி வாசிக்கம்மாள் வாசலில் வராங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா சாப்பாடு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. சரி இருப்பா, என் வீட்டுக்காரருக்கு இப்போ தான் நான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் பொறுப்பா, நான் வந்து உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒழுக போயிடுச்சு. போய் திருவள்ளுவர் சாப்பிட்டு இருக்காரு, இந்த அம்மா பரிமாறிக்கிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த அம்மா வந்து சாப்பாடு எடுத்துட்டு கொங்கணர் சித்தருக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும் போது இவரை பார்க்குது. இவர் வாசல் இந்த அம்மாவை பார்க்குறாரு. இவருக்கு பசியோட தாகம், அதனால கோவத்தில் அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காரு,
முறைச்சு பார்க்குறாரு. கோவத்தில் முறைச்சு பார்க்குறாரு. இந்த அம்மா ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடிட்டு எதுக்கு இவர் நம்மளை முறைச்சு பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்த ஒரு 2 செகண்ட் மட்டும் கண்ணை மூடிட்டு திறந்த உடனே கேட்டுச்சான் கொங்கணர்கிட்ட போய், எப்பா கொக்குன்னு நினைச்சியா கொங்கணவா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே இவருக்கு கொங்கணர் சித்தருக்கு என்ன பேசன்னே தெரியல. அப்படியே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்மணி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடந்த ஒரு செயலை கண்ணை மூடி 2 செகண்ட் கண்ணை திறந்த உடனேயே இந்த விஷயத்த நம்ம செஞ்ச விஷயத்த 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த டகார்னு சொல்லுதுன்னா இது எவ்வளவு பெரிய பயபக்தி உள்ள பெண்மணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. நினைச்சோடனே அம்மா என்னுடைய ஆணவ மலம் ஒளிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம காலை கடனை முடிக்கிறோம், அது வந்து ஒரு மலம். ஆணவ மலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தாங்கிற ஒரு அகங்காரம், தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தினவட்டா பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்பீச் வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ இவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சோடனே, ஏமா என்னுடைய ஆணவ மலம் ஒளிந்து விட்டது, தெரியாமல் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சச்சக்கடமா அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. உடனே இந்த அம்மா சரிப்பா, அதனால ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, அம்மா நீங்களே இவ்வளோ பெரிய பயபக்தியாக இருந்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு சிறந்த சிவபக்தியாகவோ ஒரு பயபக்தி உள்ள சிவபக்தியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் எவ்வளோ பெரிய பயபக்தியாக இருப்பார், உங்களுடைய குருநாதர் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்கும்போது இந்த அம்மா சொல்லுது, என்னுடைய குருநாதர் வேறு யாரும் கிடையாதுப்பா, என்னுடைய கணவர் தான், திருவள்ளுவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொன்னோடனே, அம்மா எனக்கும் வந்து சில சக்தியெலாம் நானும் தவம் பிறந்து நான் பெற்று வந்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுது, உங்களுடைய கணவரை என்னுடைய குருநாதராக நான் ஏற்றுக்கலாமா, அவர் அதுக்கு அனுமதிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருப்பா நான் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர்கிட்ட போய் இந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி வெளியே ஒரு சித்தர் வந்திருக்காரு, அவர் பேர் வந்து கொங்கணர் சித்தர், அவர் இந்த மாதிரி உங்களோட சிஷியனா சேரன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோடனே, அவர் திருவள்ளுவரும் சரி வர சொல்லுமா வேணா சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தானே அப்படியே திருவள்ளுவர்கிட்ட வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வீட்டில் வந்து மொத்தமே வந்து 2 ஆடைகள் மட்டும்தான். இப்போ திருவள்ளுவர் வெளியே போகணும்னு நினச்சாரு அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து வீட்டுக்கு வந்து கோமணம் கட்டி தான் இருப்பார். இப்போ திருவள்ளுவர் வந்து வெளியே போகணும்னு நினச்சாரு அப்படின்னா அந்த கோமணத்தை கலத்தி அந்த அம்மாட்ட கொடுப்பாரு. அந்த அம்மா ஒரே ஒரு சேலை தான் வச்சுருக்கோம். அந்த சேலையை வாங்கி அந்த அம்மா கட்டிக்கிட்டு, திருவள்ளுவர் கட்டிக்கிட்டு, கோமண துணி வாங்கி இந்த அம்மா கட்டிக்கிட்டு. அப்போ இதை பார்த்துட்டே இருந்தார் கொங்கணர் சித்தர். அதெல்லாம் பார்த்துட்டு உடனே என்ன சொன்னார், ஒரு நாள் திருவள்ளுவர் வெளியே போனோடனே இவர் அந்த அம்மா மனசில் வந்து ஆசையை பற்ற வைக்கிறார். பெண்கள்னாலே ஆசைக்கு படக்குன்னு வசியப்படக்கூடிய ஆள்கள் தானே. இவர் கொஞ்சம் பற்ற வச்சு விடுறாரு. ஏம்மா நமக்கு இருக்க வசதிக்கு, ஐயா கிட்ட இருக்கிற சக்திக்கு நம்ம வந்து டெய்லி நகை நிறையா போடலாம், நிறையா ஆடைகள் நம்ம வர வச்சு கட்டிக்கலாம், வாங்கி கட்டிக்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏமா ஒரே ஆடையை கட்டிக்கிருக்கீங்க, உங்களுக்கும் சில ஆசை பசைகள் இருக்காதா, நீங்களும் இதெல்லாம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. சரிப்பா நான் வரவும் நம்மளுடைய குருநாதரன் என் திருவள்ளுவர்கிட்டே கேட்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லி முடித்தோடனே இவர் மறுபடியும் வெளியில் போய் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு திருவள்ளுவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்தோடனே தன்னுடைய சாரியை தன்னுடைய மனைவியுடைய சாரியை கட்டியிருக்காரு இல்லையா உடுப்பா, அதை கலட்டி தன்னுடைய மனைவிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா கோமணத்தை கட்டியிருக்கிறத கலட்டி திருவள்ளுவர்கிட்ட கொடுக்குது. கொடுத்து முடிச்சோடனே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவர் இந்த அம்மா சொல்லுது, என்னங்க நமக்கு இருக்க வசதிக்கு நம்ம எவ்வளவோ நகைகள் போடலாம், எவ்வளவோ ஆடைகள் போடலாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கோமணத்தையும் நான் ஒரு சேலையை ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மூடி இந்த விஷயத்த யார் குழப்பி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அப்படி திங்க் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் பார்க்குறாரு. அப்போ அந்த கொங்கணர் சித்தரை இதை குழப்பி விட்டாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சோடனே சரிப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சார், அதனுடைய சிறுநீரை ஒரு சிரட்டையில் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு உரலில் அப்படி தூக்கி வீசுறாரு. வீசினோடனே உரலும் அந்த உரலோட சேர்ந்துருக்கிற உலக்க மேலேயும் பட்டுருச்சு. பட்டோடனே உரலும் தங்கமாயிருச்சு, உலக்கையும் தங்கமாயிருச்சு. உடனே இந்த அம்மாவை கூப்பிட்டாரு, ஏம்மா வசி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இந்த அம்மா வந்துச்சு, என்னங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஏம்மா இந்த உரலை ஒரு உடக்கயிறு எடுத்து நல்லா இறுக்கி கெட்டிக்கோ, அந்த உலக்கையை ஒருத்த கைட்ட பிடிச்சிக்கோ, நம்ம ஊர் உள்ளா சுற்றி வா, நம்மகிட்ட இருக்கிற தங்கம் வேற யார்கிட்டையுமே இந்த ஊருக்குள்ள யார்கிட்டையுமே இருக்காது, நீ வேணா கொண்டு போய் சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி. இந்த அம்மாவும் ஐயோ திருவள்ளுவர் ஐயா சொல்லிட்டாரே, நம்மளோட குருநாதரோடையே நம்ம கணவரும் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஃபுல்லாக இழுத்துட்டு போகுது. மேமூச்சுக்கு மூச்சுமா அந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வெறுப்பாகி போச்சு. வெறுப்பானவொடனே இவர் சிறுநீரை கழித்து மோந்து வேற அந்த உரல்ல விட்டனே தங்கமா மாறிச்சேன். அப்போதான் இந்த அம்மா நினைக்குது, ஆஹா
நம்மளுடைய மனசுலையும் இந்த ஆணவ மலங்கிற ஒரு கௌரவம் வந்து உள்ள ஒட்டிக்கிச்சு. இந்த சின்ன சின்ன இல்லறத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆசைகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் திருவள்ளுவர் காலில் விழுந்துருச்சு. சாமி, என்னுடைய ஆணவ மலம் ஒளிந்து விட்டது, என்னை மன்னிச்சுக்கோங்க, நானே இல்லறவாசி மாதிரியே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால ஒன்றும் இல்லாமா விடுமா அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்த ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன், வாசுகி அம்மாவுக்கும் சேர்ந்து ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ துரோகத்தில் போன எல்லாருமே தனித்தனியாக தான் போனாங்க. இப்போ தேரையாராக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம மச்சமணி, போகர், கோரக்கர், சட்டமணிநாதர், கமலமணி சித்தர், சுந்தரானந்தர், இடைக்காலர், சட்டமணிநாதர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தான், அதாவது அவங்களா போய் தனியாக அவங்களா சித்தரானா தான் இருந்தாங்க, சுயநலத்தோட ஒரு சித்தரா போயிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து எப்படி அப்படிங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து துறவரத்துக்குள்ளே போனாங்க. அப்போ இந்த காரணத்துக்காகத்தான் திருவள்ளுவருக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர்னு வச்சாங்க. அவருடைய குருநாதரான அகத்தியருக்கு கூட நம்ம தெய்வப்புலவர் அகத்தியர் அப்படின்னு கூட நம்ம கூப்பிடலாம். இப்போ சட்டமணிநாதர் இருக்காரு, அவரை கூட நம்ம தெய்வப்புலவர் சட்டமணிநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் திருவள்ளுவருக்கு மட்டும்தான் இந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழி வந்துச்சு. சரி, ரைட்டு. இன்னைக்கு இன்று ஒரு தகவல் இதோட முடியுது. நாளைக்கு மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.